ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவுஸ் குக்கிங். இன்றைக்கி ரெண்டே பொருளை வச்சு சூப்பரான ஸ்வீட் பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். தண்ணி இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நிறையா ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணி ஆட்டமும் இருக்கக்கூடாது. இதுக்கு எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டுக்கலாம், இல்லைன்னா மஞ்சத்தூள் கூட போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா வந்து ஒரு 2 பிஞ்ச் இல்லைன்னா 1/4 ஸ்பூனு கம்மியாக போட்டுக்கலாம். அதோடையும் தூளுப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டால் போதும். நல்லா போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைக்கணும், பத்தாது, ரொம்ப திக்காக இருக்குது. தண்ணி மட்டும் பார்த்து ஊற்றணும். ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டாலும் மறுபடியும் மாவு போட்டு கலக்கிற மாதிரி ஆயிரும். எக்ஸ்ட்ரா மாவு போடும்போது அளவுகளும் மாறி போயிடும். இதுதான் கரெக்டான பதம். இப்படி கரண்டியில் எடுத்து ஊற்றும்போது மெலிசாக ஊற்றணும். இது அப்படியே இருக்கட்டும். உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரெகுலராக வீடியோ போட பெரிய பூஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லா அகலமான கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். இந்த மாதிரி பூந்தி தேய்க்கிற கரண்டி இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றி தட்டணும், தேய்க்கக்கூடாது. தேய்ச்சோம்னா கொஞ்சம் நீளமாக போயிடும். இப்படி தட்டுனோம்னா குண்டு குண்டாக வரும். ரொம்ப நிறையாவும் ஊற்றிடக்கூடாது, ஒவ்வொரு கரண்டி தான் ஊற்றணும். இந்த பூந்தி வந்து அதிகம் வேகவும் கூடாது. சும்மா 1 நிமிஷம் இருந்தால் கூட போதும். 1 நிமிஷமே அதிகம்தான். ஒரு 2 பெரட்டு எடுத்துடலாம். மறுபடியும் அடுத்தது ஊற்றிக்கலாம். ஒரு 2 டைம் ஊற்றின வாட்டி நம்ம கரண்டியை வந்து நல்லா கழுவி தொடச்சிட்டு அப்புறம்தான் ஊற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா குண்டு குண்டாக வரணும். எண்ணெயும் நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஒவ்வொரு டைம் போடும்போதும். இதே மாதிரி எல்லா பூந்தியும் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஹீட்டாக இருந்தால் மட்டும்தான் நல்லா குண்டு குண்டாக வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்னும் ஒரு கடாயில் 1 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். இனிப்பு கம்மியாக வேணுன்னா 3/4 கப் கூட போட்டுக்கலாம். இது கரெக்டான அளவு. ஒரு 3/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஏலக்காய், 3 கிராம்பு, மெயினாக கிராம்பு போடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு வாசமும் சூப்பராக இருக்கும். அதை நல்லா தட்டி இந்த பாவுலேயே சேர்த்துக்கலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதி வரணும். நல்லா கொதிக்குது. கம்பி பதம் வந்துடக்கூடாது. இதுக்கு வந்து எல்லோ ஃபுட் கலர் போட்டுக்கலாம் கொஞ்சம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக. பார்க்கையிலே தெரியும், கொஞ்சம் லைட்டாக திக்காக வரும் நம்மளுக்கு அள்ளி ஊற்றும்போது. தொடும்போது கையில் வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு இருக்கணும். இப்படி பார்க்கும்போது கம்பி பதம் வர்ற மாதிரி வர்ற ஸ்டேஜாக இருக்கணும். ஆனால் கம்பி பதம் வந்துடக்கூடாது. அந்த சமயத்தில் அந்த பொரித்து வச்சுருக்கிற பூந்தி அதில் போட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு எல்லாம் ஒரு கிண்டி விட்டுக்கலாம். அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதையெல்லாம் இழுத்துரும். அப்படியே இருக்கட்டும். கம்பி பதம் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்காது, ட்ரை ஆயிரும் ஃபுல்லாக. இப்போ இறக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம் ஒரு 3 ஸ்பூனு. ஒரு 1/4 கப் வந்து முந்திரி போட்டிருக்கிறேன். முந்திரியும் திராட்சையும் நம்ம விருப்பம் போல தான்.
ஒரு 1/4 கப் கம்மியாக திராட்சையும் போட்டிருக்கிறேன். இது நல்லா பொரியட்டும், நல்லா செவந்து வரணும். இந்த மாதிரி நல்லா செவந்த வாட்டி இந்த பூந்தியிலே கொட்டி கிண்டி விட்டுறலாம். நம்ம நெய் எக்ஸ்ட்ரா ஊற்ற தேவையில்ல, அதில் ஊற்றின நெய்யவே நம்மளுக்கு போதும். ரொம்ப ஊற்றினாலும் வளன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அவ்வளவுதான், நம்மளுக்கு பூந்தி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.